புவி வெப்பமாகிறது? சூரிய ஒளி வருது, வரும்போது அதை கட்டுப்படுத்தி கீழே இறக்கிறது யாரு? பால் வெளி, காற்று வெளி, வளிமண்டலம். அதை ஃபில்டர் பண்ணுது, தடுக்குது. நேரடியா மண்டையில பட்டா பொசிக்கு செத்து போயிருவேன், தீக்குளிக்க வேண்டியதில்லை, ஆதிரி கறியை செத்து போயிருவேன். ஆனால் அதை தடுக்குது. அந்த பால் வழியை உருவாக்குவது யார்? ஓசோன் காற்றுகள், அமேசான் காடுகள், அதில் இருக்கிற காற்று, இந்த துளசி வெளியிடுகிற ஓசோன் காற்று, அதன் பூமியின் நுரையீரல்கிறான் அமேசான் காடுகளை. அதனால்தான் கடலுக்குள் இருக்கிற நீலப்பச்சை பாசி, ஆல்கா என்கிற நீலப்பச்சை பாசிகள் வெளியிடுகிற ஓசோன் காற்றுகள், இவையெல்லாம் மேலே போய் ஒரு வளிமண்டலமாக மாறி அந்த சூரிய ஒளியை கட்டுப்படுத்தி பூமிக்கு 15 லட்சம் கோடி கிலோமீட்டர், எவ்வளவு? 15 லட்சம் கோடி இருக்கு பூமிக்கு சூரியனுக்கு இடையில. அப்படி இருந்த வெப்பமா இருக்கிறது. அப்ப அதை தடுக்கிற வேலை யார் செய்யறா? அந்த வளிமண்டலம். இப்ப எதனால வெப்பமாகுது? அதை தடுக்கும் ஏன் வெப்பமாகுது அதிகமானா, பகல்ல வீசுகிற இந்த வருகிற வெப்பம் மேல போக முடியல, குளிர்ந்து நீல அலை கதிர்களாக மேலே ஏறி போக முடியல. அது காரணம் என்னன்னா, ஆலைகள் வெளியிடுகிற கரும்புகை, நிலக்கரியை எரிக்கிறோம், அதுல இருந்து வருகிற புகை, கார் டீசல் பெட்ரோல், இந்த காரு இந்த வாகனங்கள் வெளியிடுகிற டீசல் பெட்ரோல் புகை, இவையெல்லாம் சேர்ந்து மேலே போய் நீராவியோடும் அமிலத்தோடும் கலந்து ஒரு பசை பசை, அப்படி பசையா கருப்பா ஒரு பசை வடிவத்தில் உருவாகி ஒரு படலம் மாதிரி மேலே நின்றுது. எவ்வளவு தூரத்தில் நிற்குது? இந்த பூமியிலிருந்து 15-20 கிலோமீட்டருக்கு மேல போய் ஒரு கருப்பா ஒரு வட்டமா நின்றுது, கருவட்ட படலமா நின்றுது. இந்த பூமியில் இருக்கிற அந்த வெப்பம் நீர் அலை கதிர்களாக மாறி மேலே போய் குளிர்வதற்கு போகும்போது அதை தடுத்து மேலே போக விடாமல் பூமியிலே இருக்க வச்சு புவியை வெப்பக்காடாக மாத்திருக்கு. இப்ப தெரியுதா ஏன் இந்த நச்ச ஆலைகளை நம்மாழ்வாரும் அவன் பிள்ளைகளும் எதிர்த்து போராடினோம் என்பதை இப்போ உனக்கு புரியும் நினைக்கிறேன். புவி வெப்பமானால் என்ன சீமான் நீ கேட்கலாம். கடல் நீர்மட்டம் உயரும். அதனால என்ன? கடற்கரை சுற்றி இருக்கிற கிராமங்கள் பகுதிகள் அழியும். எப்படி கடல் வெப்பமாகுது? நீ அடுப்புல நெருப்பு வச்சு உலைய வச்சு கொதிக்க வைக்கும் போது உலை எப்படி பொங்குதோ அப்படி கடல் பொங்குது. அதுதான் ஆணி பேரணியாக, கணக்கில்லாத மழையாக, புயலாக மாறி வர காரணம். அப்படி வரும்போது பருவமழை பொய்த்து போகும்போது, தாறுமாறாக பெருமழையும் புயலும் பெய்யும்போது உணவு உற்பத்தி வராமல் நாடு பெரும் பஞ்சத்தை எதிர்கொள்ளும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப புவி வெப்பமானால் என்னன்னா இடம் பிரச்சனை, பூமி அடிந்து விடும். இதை தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்னது? நீங்கள் வெயிலடித்தால் குடை பிடிப்பது போல உங்கள் தாய்க்கு வெயில் அடிக்கிறது, அவளுக்கு குடை பிடிக்க வேண்டும். ஒரே குடைதான், பச்சை குடை, மரக்குடை. மரம் வளர்ப்பது ஒன்றை தவிர வேறு மார்க்கம் இல்லை என்கிறார் நம்முடைய அப்பா நம்மாழ்வார். இப்ப உனக்கு விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால்தான் மரம் மண்ணின் மரம், வளர்ப்பதே மனித அறம் என்று நாம் சொல்வதற்கு காரணம் அது. இப்ப அங்கிருந்து வருகிற சூரிய ஒளியை மேலும் தடுத்து வெப்பத்தை குறைச்சி நம் மீது, நம் தலை மீது விழவிடாமல் தடுக்கிற பெரிய வேலையை செய்வது மரங்கள். அந்த சூரிய ஒளி மரத்தின் மேல் விழும்போது அங்கே அது என்ன செய்தாங்க? ஒரு சர்க்கரை மரம் தனக்கு வேண்டிய உணவை தயாரித்துக் கொள்ளுது, தொழிற்சாலை போல பச்சையத்தை உறிஞ்சி எடுக்குது. அந்த வேலை செய்து கொடுக்க பல நுண்ணுயிரிகள், நீலப்பச்சை பாசி, அந்த மாதிரி நுண்ணுயிரிகள், ரைசோபியம், அசோஸ்பைரிலம், அசட்டோபைக்டர், இந்த மாதிரி நுண்ணுயிரிகள் அந்த வேலையை செய்து கொடுக்குது. இந்த வேலையை என்ன செய்து? காற்றுல 78 விழுக்காடு நைட்ரஜன், 78 விழுக்காடு நைட்ரஜன், 21 விழுக்காடு தான், நல்லா கொஞ்சிக்கணும் நீங்க, 21 விழுக்காடு தான் ஆக்சிஜன், மூச்சு காற்று.
அந்த 21 விழுக்காடு ஆக்சிஜனை சுவாசித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீதி எல்லாம் 78 விழுக்காடு நைட்ரஜன் தான். அந்த நைட்ரஜனை இழுத்து இந்த இலைகளுக்கு உணவாக, இந்த மரங்களுக்கு, செடி கொடிகளுக்கு உணவாகுகிற பணியை இந்த நுண்ணுயிரிகள் செய்யுது. அந்த நுண்ணுயிரிகள் பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள் இவை. இது எதுல வருது? அந்த பருப்பு வகைகள், அவரை, மொச்சை, இந்த கொள்ளு பயிறு, இந்த உளுந்து, இந்த இதெல்லாம் வருது. இந்த தக்கப்பூண்டு இதுல வருது. நிலக்கடலை, இந்த பருப்பு வகைகள் எல்லாம் தன் வேர்ல இருந்து இந்த நுண்ணுயிரிகளை அந்த நைட்ரஜனை எடுத்து கொடுக்குது இந்த செடிகளுக்கு. அது சோளம், கம்பு, இந்த நெல்லெல்லாம் பக்கத்துல அருகில் இருந்து எடுத்து கொடுக்குது. இந்த நைட்ரஜனை உறிஞ்சி இந்த செடிகளுக்கு இந்த இயற்கை கொடுப்பதால பூமிக்கு எந்த கேடும் இல்லை. ஆனால் இதே நைட்ரஜனை இதை தயாரிக்கிறதுக்கு மனிதன் தயாரிக்கிறதுக்கு, இப்ப மனிதனுக்கும் இயற்கைக்கும் இருக்க வேறுபாடை இயற்கை உங்களுக்கு நல்லா வணக்கம் பாருங்க. இப்ப இந்த நுண்ணுயிரிகள்ங்கிறீங்க, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, உங்களால தோசைமாவே பிடிக்க வைக்க முடியுமா? உங்கள் அறிவியலால பாலை தயிராக்க முடியுமா? உங்கள் அறிவியலால முடியுமா? அப்ப இந்த வேலையை செய்கிறது நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள், பூஞ்சை, காளான் போன்ற நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகளை கொள்கிற வேலையை இந்த ரசாயன உரங்கள் செய்கிறது. இயற்கையிலேயே இன்னைக்கு நம்ம தோட்டத்துல, அந்த மிளகா தோட்டத்துல கரையோரத்தில் அகத்தி மரம் நட்டோம். அகத்தி அந்த 78 விழுக்காடு நைட்ரஜனை உறிஞ்சி பயிர்களுக்கு கொடுத்துருது. ஆமணக்கு செடியை நட்டோம், அது அதே வேலையை செய்யுது. அதை விடவும் இதை தாக்காமல் இந்த ஆமணக்கு செடியினுடைய இலைகள், இந்த புழு, இந்த பூச்சி இதுகளுக்கு சுவையான உணவாக இருப்பதால் கரையிலே இருக்கிற ஆமணக்கு செடியை அது உண்டு விட்டு உள்ளே வராமல் அங்கேயே நின்றுது. அப்பா சொல்றாங்க போது நம்ம அறிவு அவ்வளவு பெருசு, நம்ம முன்னோர்களுடைய அறிவு அவ்வளவு நமக்கு கைமாத்தி கொடுத்தார்கள். நாம் கையை விட்டு தவற விட்டோம். வருங்கால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிட்டோங்கிறார். இப்ப நம்ம விடாம நம்ம கடத்திக்கிட்டு இருக்கணும். அப்ப இந்த யூரியாவை, இந்த 78 விழுக்காடு நைட்ரஜனை தயாரிக்க அவன் என்ன பண்றான்? ஒரு தொழிற்சாலை கட்டுறான். அது பெட்ரோல் கிணறு, அதிலிருந்து எடுக்கிற நாத்தாளுங்கிற பொருளை எடுத்து அதை ஒரு தொழிற்சாலை கட்டுறான். அந்த தொழிற்சாலைக்கு நீரை எடுக்க 1000-2000 அடிக்கு குழாயை போட்டு தண்ணியை ஊற்றிக்கிறான். அது சாக்கடை நீராகுது, கழிவாகுது. அந்த கழிவை கொண்டு போய் ஆற்றுலையும் கடல்லையும் கொட்டுறான். ஆறும் கடலும் நஞ்சாயிடுது, மீனெல்லாம் செத்து மிதக்குது. அப்ப இந்த அமோனியா காற்று, இந்த வாயு கசியறதுனால வளிமண்டலம், காற்று மண்டலம் விஷமாயிருது. சுவாசிக்கிற காற்று மூச்சு திணறல் வருது, புற்றுநோய் வருது. இதை நல்லா கொஞ்சம். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இந்த ரசாயன உரத்தை கைவிட்டு விட்டு இயற்கை உரத்துக்கு வரணும். இயற்கை உரம் எதாவது? அகத்தி, கொளிஞ்சி, சனப்பை, செம்மை, இந்த நரிப்பயிர், நரிமிரட்டி, இதெல்லாம் அப்ப சொல்றாங்க. சங்குப்பூ, இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். அப்ப வேலி மசால், முயல் மசால், இந்த மாதிரி இயற்கை செடிகள் நமக்கு தேவையான அளவுக்கு உரமாகுது. அப்பா சொல்றாரு பாருங்க, இந்த பயர்ல ஒரு 4 வகை, இந்த பருப்புல ஒரு 4 வகை, இந்த மாதிரி செடிகளை 20க்கு மேற்பட்ட செடிகளை, உயிரினங்களை வளர்த்து உழுது அதை அப்படியே போட்டா மண் வளம் பெற்றுது. தம்பி வரும் கூட சொன்ன பாருங்க, ஒரு தேக்கரண்டி மண்ணை எடுத்து ஆய்வு கணப்பினால் 10 லட்சம் நுண்ணுயிரிகள் இருக்கிறது என்று ஆய்வு சொல்லுது. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள். ஆகவே என் உடன் பிறந்தார்களே, மண் என்பது மண் அல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் திரட்டு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதற்கு புரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். அப்ப இந்த ரசாயன உரங்களை ஒழிப்பது என்பது, இயற்கை வேளாண் முறைக்கு திரும்புவது நமது அவசியமானது. அதனாலதான் அப்பா நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. இயற்கையை புத்தலிருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. இயற்கையிலிருந்து
தேவையான அளவுக்கு நுகர்கிறவன் எவனோ அவனே ஆக சிறந்த மனிதன் அப்பா நமக்கு கற்பிக்கிறார் நம்மால் வரவர்கள். புத்தன் என்ன சொல்றான்? பூவில் வண்டு தன் உணவுக்காக போய் அந்த தேனை உண்டு விட்டு பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் திரும்புவது போல பூமியை நீ பயன்படுத்திக் கொள்ளணும். அப்படிதான் நீ பயன்படுத்தணும். தேவையான அளவுக்கு தான் பயன்படுத்தணும். மொத்தமாவே இந்த பூ அப்படியே அடிச்சுட்டு வர வேலையை நீ செய்யக்கூடாது. அதை தான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆஸ்திரேலிய பேராசர் பில் முல்லிசன் அந்த காடு பழங்குடி மக்களை பார்க்கிறார். அவன் மலை காடுகளுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பழங்குடி அவன்கிட்ட போய் அந்த டிராக்டர் எந்திரம் வச்சு விழுகிறான். ரசாயன உரங்களை போட்டு வேளாண்மை செய்யறான். அவனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிறான். அந்த பழங்குடி மக்களின் தலைவன் சொல்றான், நாங்கள் நாங்கள் எங்கள் தாயின் மாறிலே பால் குடிக்கிறோம். இவன் எப்படி உழவு செய்யறான்? ஒரு குச்சிக்கிட்ட குத்தி குத்தி ஓட்டையை போட்டு அந்த ஓட்டையில விதையை போட்டுட்டு அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு பெருவரட்ட மண்ணெண்ணி போட்டு மூடுறான். இந்த உழவாண்மைக்கும் அதுக்கு என்ன வேறுபாடு என்றால், அந்த ஆதி பழங்குடி மக்களின் தலைவன் சொல்றான், நாங்கள் தாயின் மாறிலே பால் குடிக்கிறோம், அவன் அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறான் என்று. இப்ப நாம் செய்து கொண்டிருப்பது அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒழிப்பதற்கு நாம் துடிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும், இன்று நம்மிடத்தில் அதிகாரம் வந்தாலும் நாம் அதை செய்வது அவ்வளவு எளிதல்ல. பெரும் போர் செய்யும். ஏன்? விதை நம்மிடத்தில் இல்லை. தமிழ் சமூகம் தன் ஒளி மீட்சிக்கு ஒரு எழுத்தில் இருந்து ஆ என்ற எழுத்தில் இருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது. மாற்றத்திற்கு ஒன்றில் இருந்தல்ல புள்ளியில் இருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது. வேளாண்மையை மீட்டுருவாக்கம் செய்ய ஒரு விதையில் இருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது. விதை இவரிடத்தில் இல்லை. நன்கு நீங்க கவனிச்சோம். நம்மளுடைய பாரம்பரிய நாட்டு மாடு இருக்குதா? இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கல்ல மக்கள் முன்னர், அதுல நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா பால் குடிக்கலாமா என்று கேட்டேன். பால் குடிக்கலாம், மாடு எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். தமிழ்நாடு அரசு ஆவின் பால் விற்கிறது, ஆ எங்கே இருக்கிறது? உங்கள் மனச்சான்றுக்கு எதிரில்லாமல் நீங்கள் பதில் சொல்லுங்கள். மாடு எங்கே இருக்கிறது? மாடு யார் வளர்க்கிறது? எப்படி? தமிழ்நாட்டிற்கு பால் ஆந்திராவில் இருந்து வருகிறது, தமிழ்நாட்டுக்கு கறி ஆந்திராவில் இருந்து வருகிறது. ஏன் நீங்கள் ஆடு மாடு வளர்ப்பதை அவமானமாக கருதுகிறீர்கள்? அதான் நீங்க இருக்கிற பிரச்சனை, அதான் நீங்க இருக்கிற சிக்கல். ஆடு மாடும் வளர்ப்பது அவமானம் அல்ல, வருமானம், வெகுமானம் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப விதையிலிருந்து மீளணும். நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் ராத்தேலால் ஹெர்லால் ரிச்சாரியான ஒரு பெரிய மனிதர், அவர் வயதானவர். தன் வாழ்நாள் முழுமைக்கும் நாடெங்கும் பயணித்து 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை சேமித்து வைத்திருந்தார். இந்த நாடு, இந்திய நாடு, 2003ஆம் ஆண்டு ஒரே நாளில் மொத்த விதையும் எடுத்து சின்சாங்கோ நிறுவனத்துக்கு கொடுத்துச்சு. இந்திய நிலப்பரப்பில் ஒரே ஒரு கிழவன் அழுதான், ஐயோ எல்லாம் போச்சே என்று. அது என் உயிர் தகப்பன் நம்மாழ்வார் மட்டும்தான் இந்திய நிலத்திலே அழுதான். அந்த அழுகை, அந்த வலி, அந்த வேதனையின் வெளிப்பாடு நம்முடைய மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா நெல் ஜெயராமனை அழைத்து, நீ இந்த பணியை செய்வாயா என்று அவரிடத்தில் ஒப்படைத்து அவர் நாடெங்கிலும் பயணித்து 500க்கு குறைவில்லாத நம் பாரம்பரிய நெல் விதைகளை சேமித்து வைத்தார். நம்முடைய ஐயா நெல் ஜெயராமன் என்பவர் நம்முடைய அப்பா நம்மாழ்வார்களின் வழித்தோன்றல் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது, ஐயா அவர்களுக்கு புற்று வந்த பிறகு மருத்துவமனையில் ஒரு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய தம்பி இரா சரவணனும் நானும் அவரை போய் பார்த்திருக்கும் போது என் கையை பிடித்துக் கொண்டு, பேச்சு அதிகமாக வரவில்லை, சன்ன குரலில் பேசினார். தழுதழுத்து கண்களில் நீர் கசிந்து ஓடிக்கொண்டே இருந்தது. அது அவர் மரணத்தை பற்றி அல்ல, இந்த மண்ணின் மக்களின் எதிர்கால தலைமுறைகளை பற்றி,
அந்த மக்களை பற்றிய வழிதான் அவர் விழிகளில் வழிந்து ஓடிய கண்ணீர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் இப்படி செல்லுகிற போது சரவணன் கையில் இறுக பிடித்து இழுத்து அவர்கிட்ட சொல்லுகிறார், என்னை விரலை காட்டி இவரை விட்டு விடாதீர்கள், இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று. அந்த குரல் இன்னும் என் செவியில் கேட்கிறது. பெருமக்களே, நீங்கள் எங்களோடு இல்லை, நீங்கள் கையளித்த கடமையை கைப்பற்றி நிற்கிறோம் நாம் தமிழர் பிள்ளைகள். கடைசி வரை உறுதியாக நின்று அதை நிறைவேற்றிட்டார். விதை பண்ணையை உருவாக்கி விதையை சேமித்தோம். எங்கள் அப்பா சொன்னபோது பல கோடி பணை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டத்தை ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றும் என்ற ஆட்சி வரைவில் கொடுத்தோம். மரம் நடுவதை மக்கள் இயக்கமாக உங்கள் மகன் மாற்று. எப்படி மாற்றுவாய் சொல்றார் பாருங்க. 6 கோடி மக்கள் ஒரு மகன் 2 மரம் நட்டால் 12 கோடி மரங்களை உருவாக்கலாம். ஒரு மனிதனுக்கு தேவை 422 மரங்கள் சராசரி. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள். எத்தனை லட்சம் கார்கள், எவ்வளவு மரங்கள் எண்ணி பாருங்கள். இந்த தெருவிலே எவ்வளவு மரம், நாம் எத்தனை பேர்? எதுவும் இல்லை. அப்ப எப்படி வளர்ப்பாய் சீமான்? மரம் நடுதலை மக்கள் இயக்கமாக மாற்றுவேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பணை திட்டம். எப்படி? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒவ்வொரு மாணவ பிள்ளைக்கும் 10 மரக்கன்றுகளை நட்டால் 10 மதிப்பெண்கள் கூடுதல். 100 மரக்கன்றுகளை நட்ட மகனுக்கு தமிழ் தேசிய குடிமகன் விருது. அவனை ஆயிரக்கணக்கான மரத்தை நட்டுவிட்டால் அவன் மரணத்தில் அரச மரியாதை. உறுப்புகளை தானம் செய்து உடலை தானம் செய்தால் அரசு மரியாதை. பிறந்த குழந்தைக்கு பேர் வைப்பதற்கு முன்பு பெற்ற பூமி தாய்க்கு நன்றியோட ஒரு மரத்தை நட வேண்டும். குழந்தைக்கு என்ன பெயரோ அந்த மரத்திற்கு அந்த பெயரை இட வேண்டும். பிள்ளையை எப்படி பேணி பாதுகாப்பீர்களோ அப்படி இதை வளர்க்க வேண்டும். கிளை அந்த பக்கம் நீளுகிறது, ஜன்னலுக்குள் வருகிறது என்று கிளையை வெட்டினால் மனிதனின் கையை காலை வெட்டியது போல கடும் குற்றம் என்று 6 மாசம் உள்ளதுக்கு போட்டுள்ளது. நீ நட்டு வளர்த்த மரமானாலும் அனுமதி பெறாமல் வெட்டக்கூடாது. நான் வளர்த்தேன், வீடு கட்ட மரம் தேவை, வெட்டு வெட்டு. மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் அனுமதி பெற்று வெட்டு. எப்படி வெட்டு? 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு. சட்டம் கேட்கும் போது கொஞ்சம் சர்வாதிகாரமாக இருக்கும். வேற வழி இல்லை ராஜா, வேற வழி இல்லை. தன்னலமற்ற அன்பாதான சர்வாதிகாரம் இல்லாது ஒரு நாட்டை வளர்க்க முடியாது, செதுக்க முடியாது. கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் உருப்படாது. 10 ஆண்டுகளில் என் பூமி தாயை பச்சை போர்வையால் போர்த்தி விட இந்த நிலத்திற்கு நன்றாக இருக்கிற சீம கருவேலை புதுக்கோட்டை மாவட்டத்தை நாசமாக்கின யூக்கலிப்டஸை வெட்டி தூக்கினேன். வெட்டி தூக்கி ஏன்? முந்திரி மரம், சீம கருவேலை, இந்த யூக்கலிப்டஸ், இந்த 3 சனியனுக்கு வேர்க்காத மரம் காற்றில் மிதந்து வருகிற நீர் திவலைகளை, ஈர பதங்களை உறிஞ்சி விடும். மேகமாக உருவாக விடாது. மேகமாக உருவாக விடாத போது என் பூமி வறண்டு போகும். மழைப்பொழி இல்லாது வறண்டு போகும். அதனால் சீம கருவேலையும் யூக்கலிப்டஸையும் போர்க்கால நடவடிக்கையில் தூக்கிவிட்டு மாற்று மரங்களை நட்டு. மரம் நடுதல் மக்கள் இயக்கம். தண்ணிக்கு என்ன பண்ணுவாய் சீமான்? உன் கழிவு நீரை நேரடியாக எடுத்து போய் 100 ஏக்கர் 200 ஏக்கரை சுத்திகரிப்பு, அங்க ஒண்ணி சேர்த்து சுத்திகரிப்பேன். அந்த கழிவு கருப்பா வண்டலா படிகிறதை என் நிலத்தின் உரத்துக்கு விவசாயிக்கு கொடுத்துருவேன். நான் இதை விவசாயம் அப்படி தூக்கிட்டு போயிடுவேன். இந்த நீரை சுத்திகரிக்கிற நீரை சாலை போடுதல், மரம் வளர்த்தல், வீடு கட்டுதல், கட்டிட பணிகளுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். ஒரு சொட்டு தண்ணியை வீணடிக்க மாட்டோம். ஏன்? நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்ற மறையின் வடிவாகுவார்கள். காடை அடிக்க முடியாது. நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நீர். இந்த கோட்பாட்டை நீ விளங்கணும். பெருங்கனவு. அப்ப இயற்கையிலிருந்து குறைவாக நுகரணும், தேவைக்கேற்ப நுகரணுங்கிறாங்க. அப்பா அதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. புத்தன்
ஆசிரமத்துக்கு பார்வையிட வர்றான். அங்க ஒரு சீடன் இது போல ஒரு மேலாடை போத்திருந்தான், கிழிஞ்சி இருந்தது. அவன் என்ன செய்யறாரு, புத்தன் ஒரு புது ஆடையை கொடுக்கிறார். இதை வைத்துக் கொள், உனக்கு இதை போர்த்திக் கொள் என்று. திரும்பி வருகிறார், இன்னொரு முறை வருகிறார். அந்த சீடனை பார்க்கிறார். நான் கொடுத்த மேலாடை உனக்கு பயன்படுகிறதா? ஆம் குருவே, பயன்படுகிறது. அப்ப பழைய அந்த மேலாடை என்ன செய்தாய்? அதை கிழித்து விரிப்பானாக வைத்துக் கொண்டேன் குருவே, கீழே படுக்கை விரிப்பாக வைத்துக் கொண்டேன் என்கிறான். அப்ப பழைய விரிப்பானை என்ன பண்ணினாய்? அதை கிழித்து தைத்து தலையணை உரையாக வைத்துக் கொண்டேன் குருவே. அப்ப பழைய தலையணை உரை என்ன பண்ணினாய்? அதை காலடி மிதியாக போட்டு விட்டேன் குருவே, அதில் மிதித்துத்தான் நீங்கள் நடந்து வந்தீர்கள். ஓ அப்படியா? அப்ப பழைய காலடி மிதியை என்ன பண்ணினாய்? அதை கிழித்து திரித்து இந்த தீபத்தில் திரியாக போட்டு ஏற்றி இருக்கிறேன் குருவே. இப்படி கடைசி வரை இதான் ஜஸ்ட் எனஃப். இருக்கிறதை சீரியதையாக இருக்கிறதை வச்சு நிறைவாக வாழணும். இதுதான் எல்லாம் எனக்கு எனக்கு என்று பேராசை கொள்வதால் பூமி தாய். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். காந்தி சொல்றாருல்ல, எல்லா உயிர்களுக்குமான தேவையை நம் இயற்கை அன்னை பூமி தாய் தந்து விடுகிறார். ஆனால் இந்த மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறார் என்று அண்ணல் காந்தியடிகள் சொல்றார். இப்ப எங்க வந்து நிக்குது? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணை உண்டு கொடுப்போரை நிந்தனை செய்வோம் பாருங்க. நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் நெஞ்சுக்கு நெருக்கமானவரே, எலிகள் புசிக்க எல்லாம் கொடுத்தே, சிங்க ஏறுகள் எங்கிடுவோம், புலிகள் நரிக்கு புசிப்பு அளித்தே, பெரும் புதரினில் தூங்கிடுவோம், கிளியை விடுத்து கிளர்ந்து எழுவார், இனி கெஞ்சும் உத்தேசம் இல்லை, சொந்த வழியுடையார் இன்ப வாழ்வுடையார். இந்த வார்த்தைக்கு சேதாரம் இல்லை, இந்த வார்த்தைக்கு மோசம் இல்லை என்று புரட்சி பாவலன் பாடு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? கிளர்ந்து எழணும். எவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரே வழி அதிகாரத்தை. அப்பா சொன்னார் பாருங்க, நம்முடைய எம்எல்ஏ நம்முடைய எம்பி இன்னும் வரவில்லை, வர வேண்டும். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2016 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. ஒரே விடுதலான் இருக்கிறது. இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன் எவனோ அவனுக்கு அதிகாரம் வரணும். அது ஒட்டா வழி கிடையாது. நீ ஒரே ஒரு முறை என்ன கொடுத்து இந்த நிலத்தை பூமியின் சொர்க்கமாக, கேரளாவை தானே கடவுளின் சொர்க்கம்ங்கிறான், கடவுளின் தேசம்ங்கிறான். 5 ஆண்டு கடவுள் வாழ்கிற நாடு என்று மாற்றி இந்த நாட்டை காட்டல என்ன பண்றான்? எங்க பார்த்தாலும் பச்சை பசுமை, எங்க பார்த்தாலும் விளைநிலங்கள். நீ பயணித்து போகும்போது எங்க பார்த்தா 2000 3000 ஆடு, இங்க பார்த்தா மாடு, அங்க பார்த்தா கோழி, அங்க பார்த்தா காடு, அங்க பார்த்தா நீர்த்தேக்கம், அங்க பார்த்தா வேளாண் பண்ணை. பண்ணைனா அப்படி கூட்டு பண்ணை. என் பண்ணைக்குள்ள நீ வந்துட்டா வெளியில போக என்ன வேணும்? கீரை என்ன வேணும்? வல்லார என்ன வேணும்? பொன்னாங்கண்ணி என்ன வேணும்? தண்டங்கீரை என்ன வேணும்? முருங்கை என்ன வேணும்? எத்தனை வகை கீரை அத்தனை வகை என் பண்ணைக்கு. மீன் மீன் என்ன மீன் வேணும்? வாத்து வாத்து பன்னிக்கறி தான் இருக்கு. வேற என்ன வேணும்? ஆட்டுக்கறி தான் இருக்கு, கோழிக்கறி தான் இருக்கு. வேற என்ன வேணும்? என்ன வேணும்? ஒருங்கிணைந்த பண்ணை. ஒரு துளி ரசாயன உரம் இல்லாமல் விளைவிப்பேன். இந்த பூமி தாய். நான் எங்க அப்பா வந்து மீத்தேனுக்கு போராடும் போது மீத்தேன் எப்படி உருவாகுது? இந்த பயோகேஸ் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? பூமியிலிருந்து. எப்படி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில் புதைந்து மக்கி மண்ணோடு மண்ணாகி போய் காற்றின் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாகி போயிடுது. அந்த கரிதான் நிலக்கரி. நீ பாக்குற அந்த கரியில் வெடிப்பு இருக்கு, அந்த வெடிப்புக்குள்ளே காற்று இருக்கு. அந்த காற்றை உருக்கி எடுத்தா அதான் பயோகேஸ், மீத்தேன், ஈத்தேன். இந்த காற்றை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு ஆள் குழாய் 1000 அடிக்கு கீழே குழாயை போட்டு நீரை உறிஞ்சி முதல்ல வெளியே எடுத்தாதான் அந்த காற்றை எடுக்க முடியும். அப்ப நீரை உறிஞ்சி வெளியே எடுக்கிறான். நீ பார்ப்பது என் உடன் பிறந்தானே ஒரே ஒரு குழாய். ஒரு குழாய்க்குள்ள நீ பார்க்கிறது ஒரு மரம், அவ்வளவுதான் பார்க்கிற. அது கீழே ஒரு ஆணிவேர் பலாயிரக்கணக்கான பக்கவேர்களை விட்டு நிற்கும். அது மாதிரி ஒரு குழாய் கீழே
பல நூற்றுக்கணக்கான குழாய்களை உள்ள விட்டு நீர் எடுத்து வெளியில ஊற்றி விட்டுருவான். அப்ப நிலத்தடி நீர் வறண்டு நிலத்தடி நீரை உறிஞ்சி உறிஞ்சி மேல ஊற்றும் போது கடல் மட்டத்திற்கு கீழே குழாயை போட்டு பூமியை நோண்டி கடல் நீர் மட்டத்திற்கு இணையாக கொள்ளும் போது கடல் நீர் உள்ள கடல் நீரை உறிஞ்சி நிலத்தில் ஊற்றும் போது நிலம் உப்பளமா மாறும். விளைகிற நிலமாக இல்லாமல் மாறிவிடும். உன் நிலம் பாலைவனமாய். அதனாலதான் என்ன சொல்றது, மீத்தேன் எடுக்காத. இப்ப நீ கேட்கல, நீ எழுதி வச்சுக்கடா. நம்மாழ்வார் மகன் ஒருத்த நாட்டில இருந்து சொல்லா, ஒரு நாள் நான் இந்த நிலத்தில் அதிகாரத்திற்கு வருகிற போது இதே ஓஎன்ஜிசி பைப்பை தாண்டி ஓடல. என்னைக்கு நீ என்ன பண்ணுவான் பாரு. இப்ப நம்ம போராட போனா போலீஸ் தடுக்குதுல்ல, அந்த போலீஸ் அப்ப என்ன வேலை செய்யுதுன்னு பாரு. நீ என்ன பண்ணுவ, இந்த பயகேசுக்கு என்ன பண்ணுவ, ஆடு மாட்டு சாணம் மக்கிய இலைதலை கழிவிலிருந்து எத்தனை லட்சம் கோடி லிட்டர் எடுத்துக்கலாம்டா பைத்தியக்காரா. உலகம் இது நீண்ட நாடு சிங்கப்பூர், அது மீத்தேன் பூமியை குடஞ்சாடா இருக்குது. மக்கிய மரக்கழிவிலிருந்து நீ நம்ம வயசு, நான் தான் மாடு வளர்ப்பனே, நான் தான் ஆடு வளர்ப்பனே, கோழி வளர்ப்பனே, வாத்து வளர்ப்பனே. மாட்டுக்கு போட தீவனம் அந்த வைக்கோல் கழிவு எல்லாத்தையும் தூக்கி 100-200 ஏக்கர் குப்பை கிழங்கு வைப்பனே. அதுல மாட்டுச்சானா ஆட்டு புழுக்க எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க கொட்டுவனே. அங்க மக்கி போனவனா அங்க இருந்து எடுப்பனே. எத்தனை எவ்வளவு வேணாலும் பயக்கேஸ் எடுப்பேன். என் பூமி தான் ஈரக்குறைய சிறுநீரகத்தையும் இதயத்தையும் தொட விட மாட்டேன், தொட மாட்டேன். நான் இல்ல, நாளை மலர இருக்கிற தமிழ் தேசிய அரசு, நாம் தமிழர் கட்சியின் அரசு, நம்மாழ்வார் என்கிற தகப்பன் கனவு கண்ட அரசு. என் தகப்பன் கண்ட கனவை நிறைவேற்றி காட்டியவன் கூட்டு பண்ணை வேளாண் முறையில் எங்கள் உனக்கு சிரிப்பாக அண்ணன் சொல்றதை பார்த்தா நான் செஞ்சு காட்டினோடனே என்ன நினைப்பா தெரியுங்களா, அந்த பையன்ட்ட ஆட்சியை கொடுத்துருக்கான் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடியே. நோ சாராயம் தம்பி. அப்ப என்ன பண்ணுவேன், தென்னம்பால் பனம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு திறந்து விட்டுவேன். உடலுக்கு நல்லது மருத்துவம் குணம் கல்லு குடிச்சிட்டு போ. அந்த காசு வேணாம், பணத்துக்கு பால் ஊத்துக்குருவேன். 9 லட்சம் கோடி இருக்கா பாடியின் சந்தை மதிப்பு பைத்தியக்காரா. 9 லட்சம் கோடி. உனக்கு மாடு வளர்க்கு, நீ வராத, நான் வளர்த்துக்கிறேன். வெக்கப்படுற. வாட்ச்மேன் வேலைக்கு நான் ஒரு பொறியாளர் விண்ணப்பிச்சிருக்கேன். வாட்ச்மேன் வேலைக்கு பைத்தியக்கார. படிச்சுட்டு MBA படிச்சுட்டு இது சுகி சுமோட்டால மோட்டர் பைக் ஓட்டி பீஸா பர்கரை விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க ஆடு மாடு வளர்க்க மாட்டாரா, சீங்க ஒட்டகம் வைப்பாரு துபாயில போய். இங்க டீ கிளாஸ் கழுவ மாட்டாரு, சீச்சி இந்த சாதிக்கார பையன் டீ கிளாஸ் கழுவுறதான். துபாயில போய் சேத்துக்கு கக்கூஸ் கழுவிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. உன் நோயிலிருந்து நீ வெளியேறு. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. எங்களுக்கு ஒரு கனவு இருக்கா, நம்மாழ்வார் பிள்ளைகளுக்கு ஒரு கனவு இருக்க. இந்த பூமியை, என் தாய் நிலத்தை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றிப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் காடு. 14 ஏக்கர்ல எங்க ஐயா மரம் மாசிராமணி காடு வச்சுட்டார். அந்த புயல் சாச்சிருச்சு, கலங்காதீங்க. 14 ஏக்கர்டா, நாடே காடுதான். நீ பாரு உருவாக்குனாலேன்னு தொடங்கி வச்சு நான் செத்துருவேன். என் பிள்ளைகள் கொண்டு போய் சேர்த்துருப்பான். எங்க அப்ப எங்க அண்ணன் கையெழுத்த கனவு அவன் பிள்ளைட்ட, நான் கையெழுத்த கனவு முன்னாடி இருக்கிற லட்சக்கணக்கான பிள்ளை. என் அப்பனுக்கு பழனியில் என் தம்பி எங்கள் சொல்ற மாதிரி 300 இளைஞர்களை தான் கூட்டினேன். இன்னைக்கு 36 லட்சம் மக்களை திரட்டி 36 66 66 1 கோடியை 26 மாற்ற முடியும். இதையே அவன் எதிர்பார்க்கலையே. இதையே ஏன் நானே எதிர்பார்க்கல.
எங்க அண்ணன் சொல்லும்போது தான் அழுதேன். என்ன உண்மையிலே எங்க அண்ணன் நம்மளை ரொம்ப தான் இந்த வடிவத்தை நம்மளை ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன். அந்த மாதிரி என்னதுக்கு இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமான்னு. சீமான்லாம் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னா இப்ப தெரியுது, நான் தான் ஒரு ஆளாவே உனக்கு தெரியும். ஒரு இடத்துல கூட்டம் போட விட மாட்டேங்கிற, பயப்படுற. எங்களுக்கு உயிரும் மயிரும் ஒன்றுதான், அது ஒதுங்கிருச்சு போடான்னு போயிடும். ஏன்னா எங்க அப்பாவை அடங்கு பண்ணும்போது ஏங்கரிச்சு நின்னா அந்த உப்பை கொட்டும் போதுதான் நான் ரொம்ப பதறினேன். உப்பை எங்க அப்பா விரும்பல. அதனால பெரியவங்கெல்லாம் சொல்லும்போது நெல்லு ஜெயராமனை நம்மால் வரையெல்லாம் மறந்துட்டா நம்ம பரம்பரை பிழையாயிருந்தா தப்பாயிரும். இவைக்கெல்லாம் மறந்து போகலாம், நம்ம விட்டுட்டு போறதுக்காக இருக்கும். நம்மளை இத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்காரு. எங்க அம்மா சாவித்திரி தெரியுமா உனக்கு? எங்க அப்பாட்ட கேட்கிறாரு, நீங்க அல்வாரி நீங்க குடும்பம் அதெல்லாம் அப்படின்னு. புத்தன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி கவலைப்பட்டிருந்தா சித்தார்த்தன் குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டிருந்தா புத்தனா இருக்க முடியாதுல்ல. குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டிருந்தா நமக்கு பெத்த பிள்ளைகளுக்கு அப்பாவா இருந்திருப்பாரு, நமக்கு தகப்பனா இருந்திருக்க முடியாதுல்ல. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு அப்பா இருந்திருக்க முடியாதுல்ல. அம்மா சாவித்திரி அம்மா சொன்னது எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா இறங்கி இந்த சன கூட்டத்தை பார்த்தவங்க தான், ஓ இந்த மனுஷன் இம்பிட்டு வேலை செஞ்சிருக்கானா, இவ்வளவு கூட்டத்தை சம்பாதிச்சிருக்கானு அப்பதான் தெரியுது. உனக்கு புரியுது இல்ல? பாரதி சொன்னான்லடா, பாரதி தனி ஒரு மனிதனுக்கு சோர்லைன்னா உலகத்தை அழிச்சிடும். அவனுக்கு தனி ஒரு மனிதனுக்கு சோர்லைன்னா உலகத்தை அழிச்சிடும். அவனே பட்டினி போட்டதான்டா இந்த நாடு. அவனே பைத்தியக்கார பையலா பார்த்துச்சு. வாழுகிற வரை அவன் பைத்தியக்காரன், செத்தா மகாகவி. அது மாதிரிதான் நம்மாழ்வார் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் தேவையில்லடா. நம்ம அப்பனே நம் பல்கலைக்கழகம் தான். அவர் பல்கலைக்கழகத்துல வைக்க வேண்டிய சிலபஸ் பாடத்திட்டத்தில் எழுதி கொடுத்துட்டாப்ல. அதெல்லாம் தான் தலைப்பா என் தம்பியை பேசுனாங்க, நான் தான் கொடுத்தேன். அதுல நீ அவருடைய கனவு இந்த ஆள் குழாய் கிணற ஒழிக்கணும். அதுல ஒரு நீ நுட்பமா பாத்தியா? நீ இப்ப மரம் இங்க இல்ல காட்டுறதுக்கு, இந்த மரம் எவ்வளவு வேற விடும், இந்த செடி கொடியை மட்டும் வேற விடும். ஆனா நீ 1000 அடிக்கு கீழே போய் தண்ணியை உறிஞ்சிக்கிட்டா இந்த மரம் வேற விட்டு எங்க போய் தேடும் தண்ணிய? எம்பிட்டு பெரிய துரோகி நீ, எம்பிட்டு பெரிய துரோகி. நான் உட்கார்ந்துருக்கேன், நாக்காளிக்க 2 போத்தல் வச்சிருக்கேன் என் தம்பி திருமுருகன். ஒரு குண்டா ஒண்ணு இருக்குது, அப்புறம் நீட்டமா ஒண்ணு இருக்குது. அவனை காட்டினேன், இந்த தண்ணிக்கு பேர் என்ன தெரியுமாடா? ராக் ஸ்டார். அவனுக்கு அந்த 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 தண்ணிக்கு இந்த பட்டத்தை கொடுத்தான்னு தெரியல. ராக் ஸ்டார் எவனோ வாங்க மனவெல்லாம் விற்கிறான், நம்ம தாளத்துக்கு வாங்கி குடிச்சிட்டு போறோம். இப்ப ஒரே கேள்வி, உனக்கு போத்தந்த குடுவையில தண்ணி கிடைக்குது, யானைக்கு சிங்கத்துக்கு புலிக்கு கொக்குக்கு நாய்க்கு நரிக்கு சிட்டுக்கு இந்த வண்ணத்து பூச்சிக்கு இந்த வண்டுக்கெல்லாம் எங்க கிடைக்கும் இந்த தண்ணி? இதை பாரதியின் பேர்கள், வள்ளுவனின் வாரிசுகள், நம்மாழ்வாரின் பிள்ளைகள் தான் இதை பத்தி சிந்திப்பேன் ஒழிய கருணாநிதியின் மகன் பேரன் சிந்திப்பாங்க. எதை பத்தி சிந்திப்பாங்க? எங்க ஊர்ல நான் சின்ன பையனா இருக்கும்போதுப்பா ஒரு தாத்தா பல்பொடி விற்க வருவார். பல்பொடி, பாடாவதி வள்ளுப்பொடி யாரும் வாங்காதீர்கள், பாடாவது வள்ளி பொடி யாரும் வாங்காதீர்கள் அப்படியே கத்திட்டு வரும்போது நாங்கள் அந்த தாத்தா பையன் யாருமே வாங்காதீங்கன்னு ஒரு பல்பொடி விற்பாரு. அது எங்களுக்கு வேடிக்கை இருக்கும்போது அம்மாட்டால நம்ம அந்த பல்பொடி வாங்கணுமான்னு, அந்த வாங்காதீங்கிற இது பாடாவதி வள்ளுப்பொடி வாங்காதீங்க அப்படின்னு. ஆனா ஜனம் அதை விரும்பி வாங்கும். அந்த தாத்தா சும்மா அதே மாதிரி நம்ம தாத்தா, தயவு செய்து உங்கள் தந்தை போல இருந்து கேட்கிறேன், யாரும் குடிக்காதீர்கள், யாரும் குடிக்காதீர்கள், உங்கள் மேல் நான் சொல்கிறேன், யாரும் குடிக்காது. இதை விற்கிறது யார்? நான் தான். ஆனால் குடிக்காதீர்கள். எனக்கு இதை கேட்கும் போது அந்த பாடாவதி பல்லுபடி தாத்தா தான் ஞாபகத்துக்கு வர. ஏதாவது ஒரு கொடுமை. ஹோல்சேல் டீலரு அந்த கூறு வெட்டி விற்கிறவனை பார்த்து, கடையெடு கடையெடு,
கால கொடுமை. இங்க பாருங்க, இது ஒன்று ரெண்டு ஒரு நேரத்துல பேசி முடிக்கிற கனவு இல்லை. அப்பாவுடைய கனவு பெருங்கனவு. ரசாயன உரங்களை ஒழிக்கணும், விதையை மீட்கணும். இப்ப நம்மகிட்ட அதிகாரம் வருது, என்ன பண்றது? பாரம்பரிய மாட்டை திருப்பி மீட்க பிரேசிலுக்கு நம்ம போகணும். அவன் நம்முடைய விந்தணுக்களை எடுத்துட்டு போயிட்டு அவன் நாடங்களும் நாட்டு மாட்டு நம்முடைய ரகங்களை உருவாக்கிட்டான். இதை எப்படி சந்தைப்படுத்தினான்னா, நம்முடைய பால் எருமை பசு பால் A1 அதாவது A2 மில்க்குன்னு இதை வித்துட்டான். A2 வித்துட்டான். இதுதான் தாயின் பாலுக்கு இணையான சத்துள்ள உணவு. நீ எருமை கருப்பா இருக்கிறதுனால அதை வெறுக்கிற. ரொம்ப சுவையா சத்துள்ள பால் எருமை பால் தான், அதை நீ வெறுத்துற. நீ கருப்பு உனக்கு பிடிக்காதுல்ல, வெறுத்துற. நம்மளுடைய பாலை A2 ஆக்கி அவனுடைய பாலுக்கு பாரு A1, அது ஒண்ணுல உனக்கு மயக்கிறது. அது ஒரு சிறப்பு போல இருக்குன்னு இந்த சீம பசு நமக்கு இந்த பசு கொடுத்துட்டு அமெரிக்கா போன்ற பிரிட்டன் போன்ற மேலை நாடுகள் இங்க A2 மில்க் கிடைக்கும்னு கதையில எழுதி வச்சிருக்கான். இப்ப எல்லாவற்றையும் வீட்டுருவாக்கம் செய்யணும்னா நீ ஒரே வழிதான் இருக்கு. உன் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதை தவிர வேற வழி கிடையாது. இல்லைன்னா முச்சத்தில் நின்று கத்திட்டு சாக முடியாது. இல்ல, சாதிக்கணும்னா அதிகாரம் மிக அவசியப்படுது. அறிவார்ந்த பெருமக்கள், பேரன்புமிக்க எனது சொந்தங்கள், 8 மணிக்கெல்லாம் கொடுங்கடான்னு சொன்னேன். சிற்றூர் எல்லாருக்கும் பேச கற்றுக் கொடுத்தது எவ்வளவு பெரிய பிரச்சனை. இப்பதான் தெரியுது. ஒரு வாரம் படிச்சு மக்கள்கிட்ட போய் செய்திகளை சொல்லணும்னு வந்தா ஏதோ இருக்கிற நேரத்தில் பேசுறது பேசிட்டு போங்கிறான். இது ஒரு தொடக்கம்தான். நம்முடைய அப்பாவிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, செலுத்த வேண்டிய வணக்கம் என்பது அவர் கனவை நிறைவேற்றுவதுதான். தம்பி ஏங்கல்ஸுக்கும் அவரை போல அப்பாவுடைய இயற்கை வேளாண்மை பின்பற்றுகிற எண்ணற்ற பெருமக்கள், என்னுடைய தம்பி சிவராமன், என்னுடைய தம்பி எண்ணற்ற பெருமக்கள் இங்கே இருக்கிறார்கள். தம்பி சின்னான் போன்ற பெருமக்கள் எல்லாம் இயற்கை வேளாண் முறையை பின்பற்றி இயற்கை உழவாண்மையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்வேன், நமக்கான காலத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு இருங்கள். நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார்களுடைய கனவை நாம் நிறைவேற்றுவோம். 2016 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அவருடைய கனவை நிறைவேற்ற சமரசமின்றி களத்திலே நிற்போம் என்ற உறுதியை இந்நாளிலே ஏற்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.